மரணங்களை தடுக்கும் அதிசய எருமை. இது வித்தியாசமா இருக்கே. பொதுவாக எருமை என்றாலே யமன் வாகனம் என்று தான் கூறுவார்கள். ஆனால் அதற்கு அர்த்தமே வேறு. எருமை என்றாலே சோம்பேறி. அது மிக மெதுவாக நடக்குமா. அதனால்தான் யமன் பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு எருமை மேல் வந்தால் குறைந்தது 10 ஆண்டுகளாக ஆகுமா. ஒருவரின் உயிரை எடுப்பதற்கு ஒருவர் இறப்பது போல் கனவு கண்டாலோ அல்லது பயமாக இருந்தாலும் எருமை மாடு நடக்கும் கால் தடங்களில் உள்ள மண்ணை எடுத்து நாம் உறங்கும் போது தலையணை அடியில் வைத்துக்கொண்டு படுத்தாலோ அல்லது தாயத்து செய்து கழுத்தில் மாட்டிக்கொண்டாலோ மரண பயம் போகுமா. மேலும் நம்மை நெருங்கும் மரணமும் தள்ளி போகுமாம். அப்படி ஒரு சக்தி எருமைக்கு உள்ளது. எருமை என்றாலே பொதுவாக கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் இங்கு ஒரு எருமை வெள்ளை நிறத்தில் பிறந்துள்ளது. இதனுடைய குணாதிசயங்களை பற்றி அதை வளர்ப்பவர் கூறுகிறார். சேமங்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். விவசாய கூலி தொழிலாளியான இவர் கடந்த 10 ஆண்டுகளாக எருமை மாடுகளை வளர்த்து வருகிறார். இவர் வளர்த்து வந்த எருமை மாடு ஒன்று சினை பிடிக்காததால் நொய்யலில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சினை ஊசி போட்டுள்ளார். இதன் காரணமாக எருமை மாடு சினையானது. உரிய நாட்களுக்கு பின்னர் அந்த எருமை மாடு கன்று ஒன்றை ஈன்றிருக்கிறது. அந்த கன்று முழுக்க முழுக்க வெண்மை நிறத்தில் இருந்துள்ளது. இதனை அந்த பகுதி கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வெள்ளை நிற எருமை மாட்டை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார் அந்த கூலி விவசாயி. மற்ற எருமை மாடுகளுடன் இந்த வெள்ளை நிற எருமை மாடும் ஒன்றாக சேர்ந்து வளர்ந்து வருகிறது. தற்போது அந்த வெள்ளை நிற எருமை மாடும் 5 மாத சினையாக உள்ளது. இந்த எருமை மாடு மற்ற கருப்பு நிற எருமை மாட்டை காட்டிலும் மிக சாதுவாக இருப்பதாகவும் வெயிலை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் காவிரி ஆற்றில் மேய்ச்சலுக்கு கூட்டிச் சென்றால் அடிக்கடி தண்ணீரில் போய் படுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் கூலி விவசாயி முருகேசன். இது தொடர்பாக கால்நடை மருத்துவரிடம் கேட்டபோது மருத்துவ ரீதியாக இதற்கான காரணம் மெலனின் என்று சொல்லப்படுகிறது. உடம்பில் மெலனின் சுரக்காத போது இவ்வாறு வெண்மை நிறம் ஏற்படுவதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுவதாகவும் இப்படி பிறக்கும் விலங்குகளை அல்பீனோ வகை விலங்குகள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாகவும் 10,000 ஓர் உயிரினங்களில் இப்படி பிறப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் எருமை வளர்ப்பதால் எந்தவித தீங்கும் கிடையாது. எருமையை முடிந்த அளவு நன்மை மட்டும்தான் செய்யும். அதுவும் ஒரு பசுமாட்டை சேர்ந்த உயிரினம்தான் என்று முருகேசன் கூறுகிறார். என் பேர் முருகேசங்க. நான் சேமியில் இருக்கிறேன். ஒரு 10 வருஷமாக இந்த எருமை மாட்டு கால்நடை வளர்த்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வெள்ளை எல்லாமே கருப்பு எருமை தான் வளர்ந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இதோட தாய் கருப்பு தான், ஆனால் இது வெள்ளையாக கண்ணு போட்டுச்சு. ஒரே ஆச்சரியமாக தான் இருந்தது. எல்லாம் வந்து பார்த்தாங்க. சரி, என்னடா இது, நம்மளுக்கு ஒரு டவுட்டு தான், என்னடா இது எருமை வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, இருந்தாலும் வளர்த்துவோம் அப்படின்ட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். இது ஒரு 5 வருஷமாக இருக்குது. இப்போ இளசனை ஒரு 5 மாதம் சென்னையில் இருக்குது. சரி, அதனால் இருக்கட்டும் அப்படின்ட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். மற்ற எருமைக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்றும் பெரிய லெவலில். இது ரொம்ப சாது. மற்ற எருமைனாச்சும் அங்கேயும் இங்கேயும் போக வரும். இது நம்ம பக்கத்தால் இருந்தோம்னா நம்மக்கிட்டே தான் மேயும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேய்ச்சல் பொறுத்த அது பிரச்சனை இல்லை. எப்போயும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் எருமையோட போக வரும். ரெண்டாவது இது வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் தாய் ஏந்ததில்லை. எப்பயும் போல் எல்லா கண்ணுக்குட்டி கொடுக்குற மாதிரி தான் பால் கொடுத்தது. அதே மாதிரி தான் கறந்தது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் சரி அப்படின்ட்டு வீட்டோடையே இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ கண்ணு போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ஏன்னா வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு. எதுவுமே இங்கே நம்ம சுற்று வட்டாரத்தில் எந்த எருமையும் வெள்ளையாக இல்லை. அதனால் எல்லாமே வந்து பார்த்தாங்க. இப்போ ரோட்டோரத்தில் இருக்கிறதுனால டெய்லி ஒரு 10 பேர்னாச்சும் எருமை வளர்த்துறவங்க இருக்காங்க. இதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க.